காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க நம்ம சீதா வந்து அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அம்மா வந்துட்டு வேலைக்கு போகணுன்ற அவசரத்தில் சாப்பிடாம இருக்காங்க. ஸோ குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி சீதா கரெக்டாக ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்மளோட இவங்க மீனாவும் வராங்க. ஸோ மீனா வந்ததுக்கப்புறம் என்ன சீதா இன்றைக்கும் அம்மா சாப்பிடல அப்படின்போது, ஆமாக்கா ஒன்று ஒழுங்காக சாப்பிடாம போகிறாங்க, இல்லை பழசு எடுத்து சாப்பிட்றாங்க, அப்புறம் உடம்பு சரியில்லாமல் என்னக்கா ஆகும் அப்படின்போது மீனா திட்டுறாங்க. ஏமா இப்படி பண்ணுற, ஒழுங்காக சாப்பிட மாட்டேமா அப்படின்போது, ஏய் நிறுத்துங்கடி, நான் தாண்டி உனக்கு அம்மா, என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கேட்குறாங்க மீனா கிட்ட, அவங்க அம்மா என்ன பிரச்சனையெல்லாம் அவங்க வீட்டில் சரியாயிடுச்சா அப்படின் போது, அதான் பாட்டி வந்து பேசினதுக்கப்புறம் சரியாயிடுச்சுமா, ஆனாலும் அத்தை வந்துட்டு ரோஹிணியை ரொம்ப ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. லைக் அங்கே வேலைக்கு அனுப்ப மாட்டுறாங்க, அவங்களே சமைச்சு சாப்பிடணுன்றாங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, இருந்தாலும் அந்த பொண்ணு பொய் சொல்லியிருக்கக்கூடாது தான், ஆனாலும் உங்கள் மாமியார் ரொம்ப ஓவராக தான் பண்ணும், பணம் காசு தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கும் உங்கள் மாமியார் அப்படின் போது சீதா சொல்கிறாங்க, இருந்தாலும் ரோஹிணிக்கு எல்லாம் தேவைதான், எத்தனை தடவை ஒன்றும் இல்லாத வீடுன்னு நம்மளை எவ்வளோலாம் இன்சல்ட் பண்ணுவாங்க, ரோஹிணி சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணாங்களே, தேவைதான் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா சரி நான் கடைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் இப்போ நம்ம சீதா அண்ட் மீனா 2 பேரும் தான் இருக்காங்க. ஸோ மீனா சொல்கிறாங்க, சீதா நான் உங்ககிட்ட பேசணும் உட்காரு அப்படின்னு. ஸோ சீதாக்கு அப்போவே ஒரு டவுட் வந்துருச்சு, ஆஹா அக்கா ஏதோ தனியாக பேசணுன்றா, சம்திங் இருக்கே அப்படின்ற மாதிரி சீதா உட்காந்துருக்காங்க. அப்போ நம்மளோட மீனா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அப்படி ஆரம்பிக்காமல், லைக் என்னடி நீ ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா, இப்படி வத்தலும் தொத்தலுமா இழைச்சிக்கிட்டே போறியே, என்ன கல்யாண வயசாகிடுச்சு, கல்யாணம்லாம் பண்ணணும், இப்படி உடம்பு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின் போது சீதா சொல்கிறாங்க, அது கல்யாணம் நடக்கும்போது பார்த்துக்கலாங்க்கா அப்படின் போது, கல்யாணம் வயசு வந்துருச்சுன்னு நினைக்கிறேனே அப்படின்றாங்க. அடுத்ததான் வந்துட்டு, அம்மா இன்னைக்கு நீ எப்படி போயிட்டு வந்த வேலைக்கு அப்படின்றாங்க. ஏன்னா பஸ்ஸில் போவேன், சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு வண்டியில் வரேன்னு சொல்லுவியே, இன்றைக்கி பஸ்ஸில் தான் போயிட்டு வந்தியா, எந்த ரூட்டில் வந்த, இல்லை இன்றைக்கி ரூட்டு மாதிரி எதுவும் போயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சீதாக்கு புரிஞ்சிருச்சு, நான் ரூட்டு மாதிரி போயிட்டேன்னா, பஸ் ரூட்டு மாதிரி போயிட்டேன்னா, இல்லை நானே ரூட்டு மாதிரி போயிட்டேனான்னு தானேக்கா கேட்குறேன், நான் வந்து ஒரு பையன் கூட பைக்கில் வந்ததை நீ பார்த்துருக்க கரெக்ட் தானே அப்படின்போது, ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க, அது உன் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆனால் நீ அவங்கள நினைக்கிற மாதிரி, மேபி நீ அவங்கள ஃப்ரெண்டாக நினைக்கிறேன்னா அதே மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, ஸோ நீ கொஞ்சம் பார்த்து பழகு அப்படின்றாங்க. அண்ட் சீதாவும் சொல்கிறாங்க, ஆமாக்கா நாங்கள் இனிஷியலாக ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம், அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னார், ஆனால் எனக்கு வந்துட்டு அவரை பிடிக்கும், பட் இருந்தாலும் கொஞ்ச நாள் பழகி பார்த்துட்டு அவர் நல்லவராக இருந்தால் நம்ம டிசைட் பண்ணிக்கலான்ற மாதிரி தாங்க்கா நான் இருக்கிறேன் அப்படின்போது மீனா சொல்கிறாங்க, உனக்கு நான் எதுவும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, நீ ரொம்ப பொறுப்பான பொண்ணு, அப்பா இறந்ததுக்கப்புறம் இப்போ குடும்பத்தை நீ நல்லாவும் பார்த்துக்கிற, ஸோ உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஆனால் நீ பார்த்துக்கோ, இல்லை வீட்டில் நம்ம சொல்லி ஏதாவது பேசுவோமா அப்படின்போது சீதா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, அக்கா நான் பழகி பார்க்கணும், பழகி நமக்கு செட் ஆகுமான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தாங்க்கா அப்படின்போது மீனா சொல்கிறாங்க, ஓகே பழகிறதெல்லாம் ஓகே தான், பழகிப்பாரு, பட் ரொம்ப டைம் எடுத்துக்காத, சீக்கிரம் பார்த்து என்னன்னு டிசைட் பண்ணி சொல்லிடு அப்படின்றாங்க. அண்டு சீதா சொல்கிறாங்க, அக்கா நீ இதை வேறு யார்கிட்டும் சொல்லாத, அம்மா கிட்டேயோ இல்லை மாமா கிட்டேயோ சொல்லாதும் போது, ஆமாம் உங்கள் மாமா கிட்ட சொன்ன அப்படின்னா யார் என்னன்னு இப்போவே மாப்பிள்ளை கேட்டு போயிடுவாங்க, வேண்டாம் அப்படின்றாங்க. பட் சீதாவை வந்துட்டு மீனா ரொம்ப சந்தோஷம் தான் படுறாங்க, ஏன்னா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு பழகுறா அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தான், பட் சீக்கிரமாக எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ணிடு அப்படின்றதா சொன்னாங்களே தவிர அவள் யார் என்ன, ஏன்னா டிராஃபிக் போலீஸ் அருண் அப்படின்னு சொல்லியிருந்தாலே சீதாக்கு தெரிஞ்சிருக்கு, மீனாக்கு தெரிஞ்சிருக்கும். பட் மீனா அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் கேட்கல, உனக்கு எல்லாமே தெரியும், நீ பார்த்து பண்ணு, என் தங்கச்சி உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கர பாசிட்டிவாக முடிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட முத்து அப்படியே மீனாவை தேடி டேரெக்டாக கிச்சனுக்கே வந்துட்டு எப்போதும் போல் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு லவ் இருக்கு இல்லையா, அந்த வார்ம் ஹக், அந்த ஒரு மாதிரி ஒரு ஹக் கொடுக்குறாரு. அப்போ நம்ம மீனா இருந்துட்டு, ஏங்க சும்மா இருக்க மாட்டிங்களா அப்படின்போது, ஏன் பொண்டாட்டியே நான் கட்டி பிடிக்கிறது இதில் என்ன இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார், இது கூட்டு குடும்பம், எல்லாரும் இருக்கிற இடம், யாராவது பார்த்தா தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்போது, அதெல்லாம் ஒன்றும் கூட்டு குடும்பம்னா எப்படி வரப்போகுது, இப்படியெல்லாம் இருந்தால் தான் கூட்டு குடும்பம் வரும், அதுவே உனக்கு தெரியாதா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு, நான் இன்னைக்கு சீதாவை ரோட்டில் வச்சு பார்த்தேன், யாரோ ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போச்சான் ஒரு பொண்ணு அப்படின்னு, யார் கூட வந்தான்னு பார்த்தீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஏன்னா அந்த பையன் அப்படின்றனால யாராவது பார்த்தீங்களான்னு போது, இல்லை யாருன்னு தெரியல ஃப்ரெண்டுன்னு சொல்லிச்சு, ஆனால் பாவம் இல்லை பஸ்ஸுலேயும் இப்படி வண்டியிலையும் மாறி மாறி போயிட்டுருக்கு, நம்ம வேணா ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருவோமா சீதாக்கு அப்படின்றாரு. அப்போது நம்மளோட மீனா இருந்துட்டு, ஆமாங்க நானும் கேட்டேன், பட் அவன் வேண்டாம், தேவைப்படும் போது நானே வாங்கிக்கிறேன், இல்லை வேணும்னா நான் கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் போது இவர் முத்து இருந்துட்டு, சரி அப்படி ஏதாவது வேணும்னா சொல்லு, பாவம் ஒவ்வொருத்தரையும் பஸ்லேயும் இப்படி யார்ட்டையும் வண்டியிலையும் வர்றதுக்கு
நம்ம இப்படி ஒரு லோன் போட்டு வண்டி எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அண்ட் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அடுத்ததாக நம்ம வெளியே பார்த்தோம் அப்படின்னா விஜயா உட்காந்துருக்காங்க. ரோஹிணி கரெக்டாக வந்து இவங்க சொன்னாங்களே ஸ்ருதி ஒரு மேக்கப் ஆர்டர் எடுத்து கொடுத்தாங்களே அதை முடிச்சுட்டு வராங்க. அப்போ உடனே விஜயா இருந்துட்டு ஏய் எங்கடி போயிட்டு வர அப்படின்போது ஆன்ட்டி நான் வேலைக்கு போயிட்டு வரேன், ஸ்ருதி ஒரு ஆர்டர் சொன்னாங்களே அதான் முடிச்சுட்டு வரேன். ஓ அப்போ நீ வேலைக்கு போயிட்டு வந்திருப்ப, சம்பளம் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்போது ஒரு 25,000 வந்துச்சு அப்படின்றாங்க. 25,000 ரூபா. சரி அந்த காசை எடு அப்படின்னு இவங்க விஜயா கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இப்போல்லாம் எல்லாருமே அக்கௌண்ட்டில் தான் போட்டுருவாங்க. ஓ அப்போ இதுக்கு மேலேயே வர்றது உனக்கு எப்படி, கையில் யாரும் காசு தர மாட்டாங்களா அப்படின்னு விஜயா கேட்கும்போது கையில் யாரும் இப்போ தரதில்ல, எல்லா டிரான்சாக்ஷனும் இப்போல்லாம் அப்படியே ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறதுனால அக்கௌண்ட்டில் தான் ஆன்ட்டி போடுவாங்க அப்படின்போது சரி ஏடிஎம் கார்டை கொடு அப்படின்றாங்க விஜயா. உடனே நம்ம ரோஹிணி வந்து உங்கள் ஏடிஎம் கார்டு எனக்கு எப்படி அத்தை தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் என்னடி நக்கலா, நான் என்னோடது கேட்கல உன்னோட ஏடிஎம் கார்டை கொடு அப்படின்றாங்க. அண்ட் இதை வந்து மீனா அண்டு நம்மளோட முத்துவும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஆஹா மாமியார் கொடுமையை ஆரம்பிச்சிட்டாங்க பற்றியா, எங்கள் அம்மா இவ்வளோ நாள் பணக்கார பொண்ணுன்றனால அமைதியாக இருந்தாங்க, இப்போ பாரு அவங்க கொடுமையை ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஏடிஎம் கார்டையும் அவங்க கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்ட் சொல்லு அதோட அப்படின்றாங்க. ஸோ பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டால் உங்கள் பையனோட பர்த்டே அப்படின்போது எனக்கு 3 பசங்க இருக்காங்க, எந்த பையனோட பர்த்டே இயர் அப்படின்றாங்க. ஸோ இவர் இருக்கா இல்லையா மனோஜோட பர்த்டே இயரை தான் வந்து பாஸ்வேர்டாக வச்சுருக்காங்க நம்மளோட ரோஹிணி. ஸோ அதை சொல்லிட்டு அவங்க கோச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு அப்படியே கடும் கோவத்தில் அவங்ககிட்ட இந்த ஹேண்ட்பேக்லாம் தூக்கி வீசி என்ன நினச்சிட்டு இருக்கா, ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கா, என்கிட்ட இந்த ஏடிஎம் கார்டு என்னோட காசு, அதை இவ எப்படி வாங்கி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ரோஹிணி உள்ளே போய் கத்துவாங்க. ஆனால் வெளியே முத்து கிட்ட முத்து உங்களுக்கு என்ன முத்து, ஆன்ட்டி என் மேலே கோவப்படுவாங்க, என் கூட பேசுவாங்க, நீங்கள் ஏன் முத்து இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி பெர்ஃபார்மும் பண்ணுவா. இப்போ உள்ளே போயிட்டு ஐயோ இப்படி இருந்தானா என்னால் இருக்கவே முடியாது, என்னை டார்ச்சர் பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இவர் வராரு மனோஜ், ரொம்ப டயர்டாக ஷோரூம்லேருந்து வராரு. லைக் எல்லா ஒர்க்கும் இப்போ அவரே தனியாக பார்க்குற மாதிரி இருக்குல்ல, டயர்டாக வராரு. அப்போ நம்மளோட விஜயா கேட்குறாங்க அவள் எதுவும் வந்தாளா உள்ள கடைக்கு ஷோரூம்க்கு எதுவும் வந்தாளா அப்படின்னு ரோஹிணியா. இல்லைம்மா வரலம்மா அப்படின்னு இவர் சொல்கிறாரு. வெளியே எங்கேயாவது நீ அவளை வச்சு மீட் பண்ணியாடா அப்படின்போது இல்லைம்மா நான் சொல்லாமல் நீ எதுவும் பண்ணக்கூடாது மனோஜ் அப்படின்னு அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. சரின்ட்டு இவரும் ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்ததுமே ரோஹிணி சொல்கிறாங்க மனோஜ் நான் உங்ககிட்ட இப்படி பேசணும், உங்கள் அம்மா பாரு நான் இன்னைக்கு ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு வந்தேன், என்னோட ஏடிஎம் கார்டை உங்கள் அம்மா வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றுமே சொல்ல அப்படியே ஒரு பாட்டு கன்சிடர் பண்ணாமல் இருக்கும்போது என்ன மனோஜ் அவங்க பண்ணுறது உனக்கு தப்புன்னு தெரியலையா, அது நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் அதை அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க, அது தப்புன்னு உனக்கு தெரியாதா அப்படின்போது இந்த வீட்டில் இருக்கிறவங்க இதை விட என்னென்னமோ தப்பு பண்ணியிருக்காங்க, அது பார்க்கும்போது எங்கள் அம்மா பண்ணதெல்லாம் ஒரு தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்துட்டு நோஸ்கட் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. ஸோ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவனும் அங்கே தான் சப்போர்ட் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி காண்டில் இருக்கிறாங்க. அண்ட் அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நடந்தது இல்லையா இந்த சம்பவம், இதை வந்துட்டு முத்து மீனா வந்துட்டு ரோஹிணி ஸ்ருதி அண்ட் ரவி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ எப்போது போல் அவங்களோட டிஸ்கஷன் ஏரியா வந்து மாடியில் மொட்டை மாடியில் அவங்க இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஓ இவ்வளோலாம் நடந்துச்சா அப்படின்னு நம்மளோட ஸ்ருதி கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் நம்மளோட முத்து சொல்கிறாரு நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அவன்கிட்ட பேசுவோம் அப்படின்னு. ஸோ மனோஜுக்கு ஃபோன் பண்ணி ரவி நீ மேலே வா மாடிக்கு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா டே இப்படி நடந்துச்சு, அண்ணியோடது வந்து அம்மா வாங்கி வச்சாங்க உனக்கு தெரியுமா ஏடிஎம் கார்டு அப்படின்போது ஆமாம் இருக்கட்டும் இப்போ அதுக்கு எதுக்கு, அதுக்குனால என்ன இருக்கு என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. அப்போ நம்ம முத்து டே என்னடா நீ உன் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை அம்மா வாங்கி வச்சுக்கிறாங்க, இது தப்புன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு அவரு சொல்கிறாரு. ஸ்ருதி சொல்கிறாங்க இதுவே நானாக இருந்தால் ஏடிஎம் கார்டை கொடுத்துருக்கவே மாட்டேன், ஏன் காசை நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்பேன் அப்படின்றாங்க. மீனா சொல்கிறாங்க ஆமாம் இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே, ஒருத்தங்க கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து எதுக்கு ஒரு சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறதே, நம்ம வந்து மற்றவங்க கிட்ட காசு கேட்கக்கூடாது, நம்மளோட செலவை நம்ம பார்த்துக்கணும், எல்லாத்துக்கும் அவங்க கிட்ட போய் கொடுத்துட்டாங்க. இப்போ அத்தை கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அத்தைக்கே ஏதோ ஒரு காசு தேவைன்னா ஒரு கடனாக கொடுங்க இல்லை ஒரு ஹெல்ப்பாக கொடுங்கன்னு கேட்காம அப்படியே வாங்கி வச்சுக்கிறாங்க, இது தப்பு தானே அப்படின்போது மனோஜ் இருந்துட்டு என்ன எல்லாரும் ரொம்ப அவன் மேலே பாசம் காட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்போது முத்து சொல்கிறாரு இங்கே பாருடா நான்லாம் பேசுறேன்னு நீ கோவப்படுவ, ஆனால் நாங்கள் வந்து அது பார்லர் அம்மாக்காக பண்ணலை, யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நியாயத்துக்காக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு முத்து சொல்கிறார். பட் மனோஜ்ட்டு ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, நான்லாம் பண்ண முடியாதுடா அப்படின்போது டே உன்னெல்லாம் ஒரு ஆளாக்கி உனக்குன்னு ஒரு ஷோரூம் வச்சு கொடுத்ததே அந்த பார்லர் அம்மா தான், அதெல்லாம் இல்லைன்னா நீ ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன் போது ஏன்டா எனக்குலாம் அறிவில்லையா, நானா சொந்தமாக எதுவும் செய்ய முடியாதா, ஓவரா பேசாதுடா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்புறாரு. அப்போ மறுபடியும் ரவி போயிட்டு டே 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 அதெல்லாம் தப்பு தானடா அப்படின்போது மனோஜ் சொல்கிறார் இங்கே பார் என்னாலாம் அம்மாட்ட போய் பேச முடியாது, நான் சொன்னால் மட்டும் நான் அம்மா கேட்க போகிறாங்களா அப்படின்போது நம்ம மீனா சொல்கிறாங்க
ஆமாங்க, நம்ம யாராவது போய் சொன்னோம் அப்படின்னா அத்தை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம மாமா கிட்ட சொல்லிருவோம். மாமா சொன்னா மட்டும்தான் அத்தை கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா குடுக்குறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க எல்லாரும் ஏன் இவ்வளோ அக்கறையா ரோஹிணி மேல அக்கறையா பேசுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்த நானும் அம்மாவும் சண்டை போடணும். எனக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரணும். நீங்க எல்லாருக்கும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணணும். அதுக்காக தானே இந்த பிரச்சனை கோத்து விடுறீங்க என் அம்மா கூட அப்படின்ற மாதிரி கேனத்தனமா கேட்குறாரு. உடனே 4 பேரும் இவன்லாம் திருந்த மாட்டான்டா, இவனெல்லாம் திருத்தவே முடியாதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்ற அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.